தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் எப்பவும் பார்க்கலாம். இப்போது திரை விமர்சனம் பகுதியில் நம்ம பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி. வாங்க பார்க்கலாம். குட் பேட் அக்லி விடாமுயற்சி படத்திற்கு பிறகு அஜித் நடித்திருக்கும் திரைப்படம் குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி அப்படின்னு சொன்னால் நல்லது கெட்டது அசிங்கம் அப்படின்னு அர்த்தமா. இந்த படத்தில் அஜித் குமார் சிறப்பாக நடிச்சிருக்காரு. அவருக்கு ஜோடியாக த்ரிஷா நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் திரைக்கதை அமைச்சு வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார்கள். இந்த ஆதிக் ரவிச்சந்திரன் இதுக்கு முன்னால் எடுத்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்க் ஆண்டனி அப்படிங்கிற படத்தை அவர் எடுத்திருக்கிறார். அவருடைய அடுத்த படம் தான் இது. அஜித்தை வச்சு பண்ணியிருக்கிறாரு. அஜித் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா, பிரபு, அப்புறம் பிரசன்னா, இப்படி பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இவங்களோட இந்த படத்தில் வில்லனாக ஒருத்தர் நடிச்சிருக்கிறாரு. அவர் தான் அர்ஜுன் தாஸ். டபுள் ஆக்ஷனாக பண்ணியிருக்காரு. அவருடைய ஆக்ஷன் பக்காவாக பண்ணியிருக்காரு. அஜித் குமாரும் இந்த படத்தை அற்புதமாக பண்ணியிருக்காரு. இந்த படத்திற்கு இசை ஜிவி பிரகாஷ்குமார். ஜிவி பிரகாஷ்குமார் ஒரு 2-3 பாட்டு நல்லா அருமையாக போட்டு வச்சுருக்காரு. மற்றபடி இந்த படத்தில் எல்லா பாட்டுமே பழைய பாடல்களை தான் போட்டு வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துக்கு முக்கியமான ஒரு பலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேமரா. அபிநந்தன் ராமானுஜன் அவர்கள் இந்த படத்தை அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. லைட்டிங்ஸ்லாம் அவ்வளோ பிரமாதமாக கொடுத்து அற்புதமான ஒளிப்பதிவு கொடுத்து டைரக்டருக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறார். இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் சார்பாக நவீன் யனானி, ஒய் ரவிசங்கர் ஆகியோர் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள். இந்த படத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவமாக இந்த படத்தை எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி எடுத்திருக்காங்க. அஜித் ரசிகர்களுக்கு இது ஒரு பெரும் விருந்தாக அமைய வேண்டும் என்று அஜித்துக்காகவே யோசிக்கப்பட்டு பல காட்சிகள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. படத்தோட கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பிரபு அவருடைய பொண்ணு மருமகன் தான் அஜித்தும் த்ரிஷாவும். அஜித் பெரிய கேங்ஸ்டார் லீடர். அவர் பெரிய கேங்ஸ்டார் வச்சுருப்பார். அவருக்கு ஒரு குழந்தை பிறகுது. பிறந்த அன்றைக்கி குழந்தைய பார்க்கலான்னு வரும்போது த்ரிஷா என்ன பண்ணிடுறாங்க, நீ ஒரு கேங்ஸ்டாராக இருந்து என் பையனை தொடக்கூடாது, ஒரு சாதாரண மனிதனாக தான் என் பையனை நீ தொடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் அவரும் என்ன பண்ணார், குழந்தை மேலே சத்தியம் பண்ணிடுறாரு. நான் உன்னை விட்டுட்டு இப்போ போகிறேன், நீ வளரும்போது உன்னை கைப்பிடிச்சி கூட்டி போகிறதுக்கோ நீ பேசும்போது அதை திருத்தி சொல்வதற்கோ எதுக்குமே நான் உன்னோட இருக்க மாட்டேன். ஆனால் நான் வரும்போது என்னை பார்த்து ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு நீ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு த்ரிஷா சொன்ன ஒரு வார்த்தைக்காக மொத்த கேங்கையும் கலைச்சிட்டு போலீஸில் போய் சரணடைஞ்சிடறாரு. 18 வருஷம் கடுங்காவல் தண்டனை அவருக்கு விதிக்கப்படுகிறது. இந்த 18 வருஷம் கழிச்சு அவர் ஜெயிலிலேருந்து வெளியில் வரும்போது அவருடைய பையனுடைய 18வது வயசு பிறந்த நாள் அன்றைக்கி அப்பனும் பிள்ளையும் சந்திச்சிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. அந்த நேரத்தில் வராரு. அவர் ஜெயிலை விட்டு வெளியே வரும்போது பையன் பேரில் ட்ரக் கேஸ் பதிவு பண்ணி அவன் பேரில் கேஸ் போட்டு அவனை ஜெயிலுக்குள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. அப்பா வெளியே வரும்போது பையன் ஜெயிலுக்கு போயிடுறான். பையனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சது யார், அவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அஜித் குமாரோட முக்கியமான வேலையாக மாறுது. அதனால் பையனை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குரூப்லாம் யாருன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிறார். தேடி கண்டுபிடிச்சி அது யாருன்னு பார்த்திங்கன்னா அவர் தான் அர்ஜுன் தாஸ். அவர் டபுள் ரோலாக இருப்பார், அண்ணன் தம்பியாக இருப்பாங்க. ஒருத்தனை வெளியில் காமிச்சின்னு ரவுடி சொன்ன இன்னொருத்தன் உள்ளே இருப்பான். இதை வச்சு தான் அஜித் அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பார். அந்த கேங்ஸ்டார் இவர் கரைச்சி விட்ட கேங்ஸ்டார் பூரா அர்ஜுன் தாஸ் கிட்ட அப்போது இவரை பேரை சொல்லுவான் அர்ஜுன் தாஸ், இவனை போட்டணும்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாருமே அந்த கேங்லேருந்து விலகிடுறாங்க. அப்பேற்பட்ட ஆளாகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் குமார் கூட நேரடி சண்டையில் இறங்குறாரு. அப்புறம் நேரடி சண்டை போடுறாங்க. அவங்களுடைய பேங்க்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கடைசியில் அஜித் குமார் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பிள்ளையை மீட்டு எடுத்துடுறாரு. ஆனால் அவர் பையன் ஜெயிலுக்கு போகிறது அப்பா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு காட்டுறாங்க. கடைசியில் அது கிடையாது, அவங்க அம்மா தான் காரணம். அர்ஜுன் தாஸை த்ரிஷா கோர்ட்டில் கேஸில் போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளிடுறாங்க. அதை பழி வாங்கிறதுக்காக
அர்ஜுன் தாஸ் வந்து அவங்க பையனை ஜெயிலுக்கு அனுப்புகிறார் இப்படின்ற மாதிரி கதை போகுது. இதில் எல்லா நடிகர்களும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. பிரசன்னா நடிப்பும் அற்புதமாக இருக்கும். கடைசியில் ஒரே ஒரு ஷாட்டில் யோகி பாபு வந்துட்டு போவார். அப்புறம் ரெட் கிங்ஸில் இருக்கார், அவரும் ஓரளவுக்கு படத்தில் நடிச்சிருக்கிறாரு. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களுடைய கதாபாத்திரங்கள் மிக சிறப்பாகவே செஞ்சுருக்கிறாங்க. படமும் வந்து பார்க்குறதுக்கு விறுவிறுப்பாகவும் வேகமாகவும் போகுது. என்ன ஒரு பெரிய படத்தில் மைனஸ்னாக்கா, காட்டுற சீன் பூரா துப்பாக்கி சண்டை தான். டமால் 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 சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை கேட்குறதுக்கே ரொம்ப பெரிய பாரமாக இருக்குது. அது ஒன்று தான் மைனஸ். மற்றபடி படத்தில் எல்லா காட்சிகளும் ரசிக்கும்படி இருக்குது. அடுத்து பழைய பாடல்கள் மேலே பயங்கரமான விசுவாசம் உள்ளவர் போல இயக்குனர். அதனால் இந்த படத்தில் நிறைய பாடல்கள், பழைய பாடல்கள் வருது. எல்லா பாடல்களும் கேட்குற மாதிரி அற்புதமாக இருக்குது. படமும் மிக சிறப்பாக எடுத்திருக்கிறார்கள். படம் நன்றாக வந்திருக்கிறது. இந்த படத்தை அனைவரும் திரையரங்கிற்கு சென்று பார்த்து படத்திற்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.